இருந்துச்சு. வேலைக்கு போற அப்பா ஒரு டீச்சரா இருக்கட்டும், அங்க போய் பாடம் எடுத்து தண்ணி தொட்டு கும்பிடுவாரு. ஒரு பஸ் கண்டக்டரா இருக்கட்டும், அந்த பேக்கை தொட்டு கும்பிடுவாரு. டிரைவரா இருக்கட்டும், அந்த ஸ்டேரிங்கை தொட்டு கும்பிடுவாரு. நிறைய டிரைவர்களா நான் பார்த்திருக்கேன். வண்டி எடுக்கும் போது முன்னாடி சூட பொருந்தி தொட்டு கும்பிட்டு எலுமிச்சம்பழி வச்சு ஸ்டேரிங்ல ஏறி அந்த கண்ணாடியெல்லாம் போட்டு வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு ஸ்டேரிங்ல பயபக்தியா இருந்தாங்க. கொத்தனார் வேலைக்கு போவாங்க, அந்த கரண்டி வச்சுட்டு அதை தொட்டு கும்பிட்டு அந்த வேலையை பார்த்தாங்க. அப்ப அந்த ஆசீர்வாதம் அவங்க பண்ணினாங்க. அந்த சம்பாத்தியத்தை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்தாங்க. அந்த ஆசீர்வாதம் நம்ம வழி நடந்துச்சு. இன்னைக்கு ஒரு கொத்தனார் போனாங்கன்னா 10 மணிக்கு போக வேண்டியது, வீட்டுக்காரங்க ஏன் லேட்டா வந்தாங்கன்னா கரண்டி தூக்கி மொபைல வீட்டுக்கார வீட்டுல எரியணும், அந்த வீட்டுக்கார மூச்சுல எரியணும், ஆனா சுவர்ல எரிய வேண்டியது. விளங்காம தானே போகணும். விளையாட்டு இல்லை. ஒரு செய்த தொழில் அந்த தெய்வம், அந்த தெய்வம் அந்த அவங்களோட நம்ம செய்த தொழிலை நீ தெய்வமா நினைச்சு செய்ய, அந்த ஆசீர்வாதமான பணம் நம்ம வீட்டுல நல்ல இருக்கிறதுக்கு பயன்படும். ஒண்ணு இல்ல, அந்த காலத்துல 120 ரூபாய்க்கு கலவையிட்ட ஒரு வீட்டுக்குள்ள கண்டிப்பாக அரிசி வீட்டுல விட்டு வச்சிருந்தீங்க. நீங்க 1500 ரூபாய் ஒரு கொத்தனார் வாங்கலாம், ஆனா உங்க வீட்டுக்குள்ள 5 லட்சம் 7 லட்சம் ஈஸியா கடந்து உட்கார்ந்து இருக்கு. ஏன்னா தொழிலை மதிக்கல, தெய்வத்தையும் மதிக்கல, பெற்றவங்களை மதிக்கல, குருவை மதிக்கல. இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் கடனோட உட்கார்ந்து இருக்க. இந்த ஆசீர்வாதம் எங்க போச்சு? இங்க சொல்லி கொடுக்குறாங்க இந்த ஆசீர்வாதத்தை, இனிமேல் அதை செய்யுங்க. அது மட்டும்